தான் எங்கள் அம்மா ஒரு வீடியோ இன்னைக்கு வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னா பார்க்கலாம் என்ன செய்கிறாங்க. என்னம்மா செய்ய போகிறீங்க? இன்னைக்கு முருங்கைக்காய் பரட்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா எண்ணெய், சோம்பு, பட்டை, கிராம்பு, அடுத்தது கட்டி வச்ச பூண்டு, வெங்காயம், தக்காளி, அவ்வளோதான். அடுத்து இதெல்லாம் வணக்கிறப்பயே மஞ்சள்தூள், மிளகாத்தூள், வேணும்னா மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் கிரேவி. கடைசியாக தேங்காய் அரைச்சி ஊற்றினோன்னா முருங்கைக்காய் பரட்டல் ரெடி. இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எத்தனை இது கொஞ்சமாக தேவையான அளவு எடுத்துக்கோங்க. வெங்காயம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தப்போ நீங்கள் வச்சுக்கோங்க. வணக்கணும் வெங்காயம் வணங்கும் அதுக்கு தகுந்தப்போ வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. சோம்பு தேவையான அளவு போடணும். சோம்பு போடணும் தேவையான அளவு. அப்புறம் கிராம்பு, கிராம்பு இவ்வளவு, தட்டை, வெடிச்சிடுச்சு. வேற தப்பிச்சிட்டேன்டா. இப்போ முருங்கைக்காய் பரட்டல் கொதிச்சிட்டு இருக்கு. தேங்காய் தெளிஞ்ச உடனே அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதுதான். பூண்டு வந்து பொன்னிறமாக வதக்கணும். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இது வெடிச்சிருக்கு. இந்த மாதிரி பொன்னிறமாக வரும். அடுத்து வெங்காயம் போடணும். வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலக்கி போடணும். இது பேசி இப்போ கண்ணாடி பழம் வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். வணங்கினது தெரியும். தக்காளி தேவையான அளவு உங்களுக்கு ஒருத்தவங்க புளிப்புலாம் ரொம்ப பிடிக்கும். எங்களோட லைட்டாக புளிப்பு வச்சுக்கணும். அதனால் தேவையான அளவு தக்காளி பழம் சேர்த்து எனக்கு கொஞ்சம் பிடிக்காது. முருங்கைக்காய் தேவையான அளவு தண்ணியில் ஊற்றி வெட்டி இங்கே பண்ணணும்னா தண்ணியில் போட்டு அடுத்து நம்ம வந்து பண்ண போகிறோம். இல்லை போட போகிறோம். முருங்கைக்காவை போட்டுடலாம். அப்படியே வதக்கிக்கலாம். தேவையான அளவு மஞ்சள்தூள், மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு
இதெல்லாம் போட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கணும். கறி இருக்கலாம். ஏன்னா அப்போ தான் மசாலா 4 பக்கமும் தோறும். ஒரு வணக்கினா தான் நல்லா வாசமாகவும் இருக்கும். உப்பு போட்டு வணக்கணும். ஒரு வணக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். மல்லித்தூள் சாப்பாடு என்ன வாசனை, உப்பு போடும். சூப்பர் வாசனை இருக்கு. இது பண்ணியாச்சு. ஓகே, இப்போ தண்ணி கொஞ்சோண்டு தண்ணி, தேவையான வாட்டர் வாட்டர் வாட்டர். ஏன் ஒரு மாதிரி ஆச்சு, நிப்பாட்டியாச்சு. இப்போ முருங்கைக்காய் வேகணும். முருங்கைக்காய் அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நல்லா முருங்கைக்காய் நல்லா வெந்தால் தான் நல்லா வாசமாக இருக்கும். கடைசியாக தேங்காய் அரைச்சி ஊற்றி இது தேங்காய் வச்சுக்க. இப்போ இது வேகட்டும். இது கொஞ்சம் தண்ணி இதாக எடுக்கும். இப்போ முருங்கைக்காய் நல்லா வெந்துட்டுருக்கு. முருங்கைக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி வைக்கணும். நல்லா முருங்கைக்காய் நல்லா வேகணும். வெந்தால் தான் டேஸ்ட்டு. முருங்கைக்காய் வரட்டில் கொதிச்சிட்ருக்கு. தேங்காய் தெளிஞ்ச உடனே அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதுதான்.